சாதாரண கைபேசி இருக்கும்போது 10 மணி நேரம் தூங்கினா 95 வயசு வாழ்ந்தா சார். இப்போ இன்னைக்கு சொல்றேன், இந்த இடத்துல யாராருக்கு 90 100 வயசுன்னு சொல்றேன். யார் இந்த 1100 பேசிக் மாடல் போன் வச்சிருக்கீங்க? கை தூக்குங்க. பட்டன் போன். யாரு இருக்கீங்களா? பார்த்தீங்களா? பேரா பேப்பர் எழுத்துக்குங்க. உங்களுக்கு 110 வயசு. எடுத்தே காமிக்கிறேன். ஏன் தெரியுமா? அதில் எந்த வாட்ஸ்அப் வராது, யூடியூப் வராது. அவர் வாட்டுக்கு 7 மணிக்கு படுத்தாருன்னா காலைல 7 மணிக்கு எந்திரிப்பார். பார்த்தீங்களா? போன் பாருங்க. அவர்களெல்லாம் நல்லது. ஆனால் இன்னைக்கு இந்த கைபேசி ஆண்ட்ராய்டு போன் வந்தப்பறம் என்னாச்சு தெரியுமா? இந்த காலத்தில் 10 நிமிஷம் தூங்க முடியாது சார். எனக்கு இந்த வருஷம் பிறந்தோடனே 2024 கோயிலில் சாமி கும்பிட்டு 6 மணிக்கு வெளியே வரேன். இந்த வருஷமே நல்லா இருக்குன்னு விநாயகான்ட்டு வரேன். டிங்குன்னு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். வருஷத்தில் முதல் சாமி கூப்பிட்டு பார்க்குற ஒருத்தர் அனுப்பியிருக்கான். கிரைண்டரில் அரிசியை போட்டா மாவு, வாயில் அரிசியை போட்டா சாவு, வாழ்த்துக்கள் புத்தாண்டு. இப்படி ஒரு வாழ்த்தை எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? இப்படி இருந்தால் அந்த பொழுது எனக்கு எப்படி இருக்கும்? அப்படி அது நீதானா? பார்த்துக்க எப்படி ஆள் வந்து சேர்ந்துக்கு பார்த்தாங்களா சார். அதனால் எல்லாம் அந்த போன அவங்கள நீங்கள் இலக்காரமாக நினச்சிங்க சார். அவர் தான் வாழ தெரிந்தவர். ஏன் தெரியுமா? பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கைபேசி இன்றைக்கு யாரையுமே பேச விடாமல் செய்துதான் அந்த கைபேசி. ட்ரெயினில் முன்னாலாம் 2 பேரும் உட்காந்து இங்கே இருந்து சென்னை வரைக்கும் போனால் ஊர்பட்ட விஷயத்தை பேசுவோம். உங்கள் ஊரில் மழை எப்படி, இது எப்படி, என்ன நெல் போட்டிருக்கீங்க, அழகா இருக்கு. 3 மணி நேரம் பயணமும் ஒரு 30 நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடும். ஆனால் இன்னைக்கு தலையை குனிஞ்சான்னா சுவிட்ச் ஆஃப் ஆனாதான் எந்திரிச்சு பார்க்குறேன் எங்கே சார்ஜ் போட இடம் இருக்குது.